பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த சவுல் என்பவன் தேவ ஜனத்தை, தேவனுடைய ஆலயத்தை, சபையை துன்புறுத்துவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். இவனை இயேசுவானவர் சந்தித்த பொழுது இவன் மேல் உள்ள இந்த அழைப்பை, தெரிந்து கொள்ளுதலை அங்கே அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். இந்த சவுல் என்பவனை நான் புற ஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காய் பிடித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பவுல் என்பவனை புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டார். அதைத்தான் பவுல் எழுதுகிறார், பேதுருவை யூதர்களுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டவர் என்னை புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அப்போஸ்தலன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களை குறித்து, என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்ற இந்த நாளிலே அவர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொண்டு அந்த அழைப்பில் நடப்போம். ஏனென்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு வேலைக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு தரிசனத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு காரியத்தை, தேவ காரியத்தை செய்து முடிப்பதற்காய், தேவ ராஜ்யத்தை கட்டி முடிப்பதற்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அழைப்பிலே, அந்த தெரிந்து கொள்ளிலே இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்போம். இந்த வார்த்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.